தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. என்ன இலவிடாது பிளாஸ்டிக் சேர் திருமா என்னென்ன உருட்டாப்ல பாத்தீங்களா? தமிழக அரசியல்வாதிகள்லயே மிகவும் கேவலமான ஒரு அரசியல் பண்ற ஒரே ஆளு இந்த பச்சோந்தி திருமாவளவன் மட்டும்தான். தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் RSS பெற்றெடுத்த பிள்ளை, விஜய் RSS ஓட கைக்கூலி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த திருமாவளவன் இப்ப என்ன தெரியுமா மானங்கட்டு உருட்டி இருக்காப்ல பாருங்க. தாவேகாவை எங்கள் எதிர்ப்பின் இலக்காக நாங்கள் முன்னிறுத்தவில்லை. தாவேகாவை எங்கள் எதிர்ப்பின் இலக்காக நாங்கள் முன்னிறுத்தவில்லை. ஆகவே தாவேகாவுக்கு எதிரான பரப்புரைகளை நாங்கள் தீவிரப்படுத்தவில்லை. எங்கள் இலக்கு அதிமுக பாஜக வலிமை பெற்றுவிடக் கூடாது என்பதுதான் குறியாக இருந்தது. தாவேகாவை எங்கள் எதிர்ப்பின் இலக்காக நாங்கள் முன்னிறுத்தவில்லை. திருமாவளவன் சார் இதெல்லாம் பார்க்கல படு கேவலமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தேர்தலுக்கு முன்னாடி திருமாவளவன் விஜயை விமர்சிச்சதை போல RSSோட கைக்கூலி, RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னது போல திமுக காரங்க கூட விஜயை விமர்சிச்சது இல்லை. அந்த அளவுக்கு படு கேவலமாக விமர்சனம் பண்ணிவிட்டு இன்னைக்கு தாவேகா தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எப்படியாவது தாவேகா கிட்ட போய் நமக்கு ஒரு மினிஸ்டர் சீட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற அற்ப ஆசையில் திருமாவளவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. இதை கூட ஓரமாக தூக்கி வச்சிடலாம். ஆனால் திருமாவளவன் இன்னொரு அரசியலை பண்ணிட்டு இருக்காப்ல. அதை பார்க்கவே அருவருப்பாக இருக்குங்க. விஜய் ஆளுநரை போய் பார்த்து, ஐயா எனக்கு 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ப்ளஸ் காங்கிரஸோட 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, என்னை உடனடியாக பதவி பிரமாணம் பண்ணி வைங்க அப்படின்னு விஜய் ஆளுநர்கிட்ட பார்த்து கேட்ட உடனே ஆளுநர் என்ன சொல்லியிருக்காரு, ஐயா உங்களுக்கு ஒட்டுமொத்தம் 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை, அதனால் மிச்ச எம்எல்ஏக்களோட அந்த லிஸ்ட்டை கொண்டு வந்து காட்டுங்க, எப்படி ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு ஆளுநர் கேட்டிருக்காரு. அதற்கு விஜய் தரப்பில் இருந்து எந்த விதமான பதிலும் கிடையாது. ஏன்னா இந்த பக்கம் திருமாவளவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா உண்டியல் கம்யூனிஸ்ட் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த உண்டியல் கம்யூனிஸ்டையும் திருமாவளவனையும் திமுக பிடிச்சி வச்சிருக்கு. ஐயா எங்க தயவுல தான் நீங்க 10-15 வருஷத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, பிச்சை எடுக்காத குறையா கிடந்தீங்க, நாங்க பிச்சை போட்டு தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு திமுக இவங்க 2 பேரையும் மிரட்டி வச்சிருக்கு. ஆனா இந்த 2 பயிலும் இந்த உண்டியல் கம்யூனிஸ்டும் திருமாவளவனும் வெளியில வந்து பேசுறது என்ன, பிஜேபி தடுக்குது, பிஜேபி ஆட்சி அமைக்க விடல விஜய் அப்படின்னு, ஜனநாயகம் மண்ணாங்கட்டி அப்படின்னு இவங்க பேசுறத பார்க்கல காரி துப்பணம் போல இருக்கு. திருமாவளவன் சார் உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்தா, டிவிக்கு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்தா நீங்கள் போய் அவங்களுக்கு ஆதரவு கடிதத்தை கொடுத்துட வேண்டியது தானே. ஆதரவு கடிதத்தை கொடுத்தா அடுத்த நிமிடமே விஜய ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் கூப்பிடுவார். இதில் வேற காங்கிரஸோட சேர்ந்ததுனால பிஜேபிக்கு கோபம் அப்படின்னு. யோ என்னையா இது உருட்டு. காங்கிரஸை பார்த்தீங்கன்னா தேஞ்ச செருப்பு மாதிரி, சாரி தேஞ்ச செருப்பு கூட கிடையாது, தேஞ்சு பிஞ்ச செருப்பு மாதிரி தான் காங்கிரஸோட நிலைமை இருக்கு. காங்கிரஸ் அகில இந்தியா முழுவதும் வலித்து எடுக்கப்பட்டு தொடர்ந்து அப்படியே ஓரத்தில் கொண்டு வந்து கேரளாவில் இன்னைக்கு கர்நாடகா கேரளாவில் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அந்த நிலைமையில பரிதாபமான நிலைமையில தான் காங்கிரஸோட நிலைமை இருக்கு. அதனால காங்கிரஸை பார்த்து, அதுவும் பப்பு ராகுல் பூந்தியை பார்த்து பிரைம் மினிஸ்டர் பயப்படுறாரு அப்படின்னு திருமாவளவன் உருட்டுறதை பார்க்கல படு கேவலமாக இருக்கு. இதே விஷயத்தை தான் பிஜேபி மேலே குறை சொல்லணும் அப்படின்னா கண்ட கர்மத்தையும் கண்ட எச்சத்தையும் இவங்க தின்னுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பிரகாஷ்ராஜ் அப்படிங்கிற கல்சடப்பைய, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கமலஹாசன் நேற்று வரைக்கும் அறிவாலய வாசல்ல ஐயா அம்மா அப்படின்னு திருவோடு எழுந்துக்கிட்டு நின்னாப்புல, இன்னைக்கு விஜயை உடனடியாக பதவியேற்க வைக்கணும், அவருக்கு உடனடியாக பதவியேற்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேவலமான ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை சேர்ந்த கபில் சிபிலுக்கு ஒரே கொண்டாட்டம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த கபில் சிபிலுக்கு தான் கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்காட வைப்பாங்க. அதில் கபில் சிபிலுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். எப்படியும் தாவேக்காரவங்க, ஏன்னா காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்கல்ல, எப்படியும் நம்மளை தான் அணுகுவாங்க, நம்ம எப்படியும் கொஞ்சம் பணத்தை அடிச்சிடலாம் அப்படின்னு இந்த கபில் சிபிலை போன்றவர்கள் கேவலமான அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சோடிமணி, காங்கிரஸை சேர்ந்த சோடிமணி இருக்காங்கல்ல, ஐயோ திமுக கூட இருக்கேல
எங்க திமுகவில் இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் எப்படி தெரியுமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா அப்படின்னு காலம் நக்கிற மாதிரி என்ன மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு தாவேக்காவுக்கு 108 இடங்கள் கிடைச்ச உடனே டபக்குன்னு அந்த பக்கம் தாவிட்டு இன்னைக்கு தாவேக்காவுக்கு பயங்கரமாக முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சோடிமணி என்ன தெரியுமா பேசியிருக்காங்க, பாஜக ஆளுநர் மாளிகை வழியாக அரசியல் செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும், ஆளுநர் தாவேக்கா தலைவர் விஜயை உடனடியாக ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் அப்படின்னு சோடிமணி அக்கா பயங்கர காங்கிரஸில் இருக்கின்ற யோக்கிய சிகாமணி மாதிரி பயங்கரமாக பேசியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வாதத்தை முன்வைக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு கட்சி இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அது இந்த இத்தாலி காங்கிரஸ் கட்சி தான். ஏன்னா இவனுங்களோட வரலாறை பார்த்தீங்கன்னா காரி துப்புற வரலாறு இருக்கு. நம்ம பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் 2018 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. எப்படி தமிழகத்தில் டிவிக்கு ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் அப்படின்னு மும்முனை போட்டி நிலவுச்சோ, அதே மாதிரி கர்நாடகாவில் பிஜேபி ஒரு பக்கம், காங்கிரஸ் ஒரு பக்கம், ஜேடிஎஸ் ஒரு பக்கம் அப்படின்னு மும்முனை போட்டியோட 2018 தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த தேர்தலோட ரிசல்ட் எப்படி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு 104 இடங்கள், இப்போ டிவிகேவுக்கு எப்படி 108 இடங்களோ அதே மாதிரி பிஜேபிக்கு 104 இடங்கள், காங்கிரஸுக்கு வெறும் 78 இடங்கள், ஜேடிஎஸ்க்கு வந்து வெறும் 37 இடங்கள் கிடைக்குது. இப்படி இடங்கள் கிடைச்ச உடனே ஆளுநர் என்ன பண்றாரு, அதிக சீட்டு கிடைச்ச பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்காக கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே இந்த காங்கிரஸ்கார பயிர்வா உச்ச நீதிமன்றத்தில் வழக்க தொடர்ந்தாங்க. இதுதான் காங்கிரஸோட வரலாறு. ஆனால் இன்னைக்கு பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, 2019 இதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிராவில் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் வந்த உடனே பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்குது. 105 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் இன்னைக்கு பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி பேசுகிற இதே காங்கிரஸ்கார பயிர்வ என்ன தெரியுமா பண்ணாங்க, பிஜேபி ஆட்சி அமைக்கட்டும், ஆளுநர் உடனடியாக பிஜேபி ஆட்சி அமைக்க கூப்பிடணும் அப்படின்னு எவனும் பேசலை. என்ன தெரியுமா பண்ணாங்க, மட்டமான கேவலமான விஷயத்த பண்ணாங்க. எதிரும் புதிருமா சண்டை போட்டுட்டு இருந்த சிவசேனாவை கூப்பிட்டு காங்கிரஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா தேசியவாத காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. இதுதான் காங்கிரஸோட கேவலமான புத்தி. ஆனால் இன்னைக்கு வந்து ஜனநாயகம் தெரியுமா, அரசியலமைப்பு தெரியுமா அப்படின்னு இவங்கெல்லாம் பேசுகிறத பார்க்கல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ட ரவுடியெல்லாம் என்ன வாய்ச்சாவடெல்லாம் பேசிகிட்டு இருக்காப்ல. இந்த ஆள் வாயை திறந்தாலே கோபம் வராதவனுக்கு கூட கோபம் வருங்க. அந்த மாதிரி வாய்க்குழுப்பா தெனாவட்டா பேசுவாப்ல. எப்படி தான் இவங்களால பேச முடியுதுன்னு தெரியல. நேற்று வரைக்கும் எங்கள் ஸ்டாலின் யார் தெரியுமா, ஸ்டாலின் எவ்வளோ பெரிய வீரன் தெரியுமா, ஒத்தைக்கு பிஜேபி எதிர்ப்பார் தெரியுமா அப்படின்னு திமுக காரன் கூட இந்த அளவுக்கு பில்டப்போட பேசியிருக்க மாட்டான். அப்படி பேசின செல்வ பெருந்தையும் காங்கிரஸ் கட்சியும் தாவேக்கா தனிப்பெரும் கட்சியாக வந்த உடனே லவக்குன்னு அந்த பக்கம் தாண்டிட்டாங்க. அதுலேயும் பேட்டரவுடி போன ஆட்சியிலையும் அப்படியே தண்ணி வண்டி கான்ட்ராக்ட் எடுத்து பயங்கரமாக சம்பாதிச்சோம், இதுலேயும் அதே மாதிரி ஊழல் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் பேட்டரவுடிக்கெல்லாம் ஒரே குசிங்க. ஐயோ நாங்களாம் என்ன தெரியுமா பண்ண போகிறோம் அப்படின்னு பயங்கர குசியோட பேட்டரவுடி பயங்கரமான சேட்டையை காட்டிட்டு இருக்கு. இன்னைக்கு போராட்ட அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காப்ல. டிவிகே விஜய்க்கு ஆளுநர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கலன்னா நாங்கள் போராடுவோம், நாங்கள் தமிழகத்தை உலுக்குவோம் அப்படின்னு பயங்கரமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆனால் காங்கிரஸோட போராட்டத்தை தமிழக மக்கள் காரி துப்பி இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸோட மாநில தலைவர் போராட்டத்துக்கு போனாலே வெறும் 4 பேர் தான் வருவாங்க. அந்த லட்சணத்துலாம் காங்கிரஸோட போராட்டம் இருக்குது. ஆனால் தமிழகத்தில் இங்கே இருக்கின்ற சில்லறை பார்ட்டிகள், இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமாவளவனோட கட்சி, இந்த காங்கிரஸ் அல்ற சில்லறைகள் நிறைய பேர் மக்களை தூண்டி விடுற மாதிரி நிறைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கம் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஆளுநர் ரொம்ப கவனமாக இருக்கணும். துணை இராணுவத்தை வச்சு இந்த மாதிரி சேட்டையை காட்டுறவங்கள ஜட்டியோட ஓட விடணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தமிழனோட எதிர்பார்ப்பாக இருக்குது. எது எப்படியோங்க இந்த காங்கிரஸ் கட்சி போன இடம் விளங்குறதே கிடையாது. பீகாரில் பார்த்தீங்கன்னா லல்லுவோட கட்சியை முடிஞ்சே விட்டாங்க. பப்பு ராகுல் பூந்தி போய் காலை ஊன்னாரு, அங்கே லல்லு கட்சி முடிஞ்ச போச்சு. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவோட சோழியை முடிச்சு விட்டாங்க.
டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலோட சோழியை முடிச்சு விட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பஞ்சாப்லேயும் இப்போ இழுத்து கிடக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுகவோட சோழியை அறவே முடிச்சுட்டு அடுத்து தாவேக்கா பக்கம் போயிருக்காங்க. நிச்சயமாக இந்த கூட்டணி உருப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விஜய் வந்து மற்றவங்களோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைச்சிருந்தா கூட சரி பார்ப்போம் அப்படின்னு மக்கள் நினச்சிருப்பாங்க. ஆனால் காங்கிரஸை பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள்லையும் எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணி மக்களால் செருப்பால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள், இலங்கை தொப்புள் கொடி உறவுகளை, நம்முடைய தமிழர்களை கொன்னு குமிச்ச கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸோட ஆட்சி அதிகாரத்துக்காக விஜய் சேர்ந்திருக்காப்ல அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு கடும் கோபத்தில் இருக்காங்க. அந்த கோபம் இன்னைக்கு வெளிப்பட தொடங்கியிருக்கு. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.